ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் தமிழ். பசங்க 2 டேஸாக லீவ் விட்டதுலேருந்து வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டிலேயே இருக்க போர் அடிக்கு. சரி, ஓகே, எங்கேயாச்சும் கூட்டு போமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் கிளம்பி போயாச்சு. போயிட்டு ஒரு 1/2 பசங்க அங்கேயே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கு 9 o'clock வரையும் ஓப்பனில் தான் இருக்கும். எப்படியோ வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. நினச்சா பார்க்கு கூட்டு போய் வர்றது அப்படின்னு. இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் தான் கூட்டு போக வேண்டியதாக இருக்கும். அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிடுறாங்க. பசங்க நான் எங்கேயும் கூட்டு போக மாட்டேன் தனியாக. அவங்க வந்தால் மட்டும்தான் கூட்டு போவோம். அதனால் நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எப்போ வேணாலும் போய்க்கலாம். நல்லா இருக்காங்க, நிறைய கேம்ஸ் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. மார்னிங் டைமில் யாரும் அதிகமாக வரமாட்டாங்க அவங்க பசங்க யாரும் விளையாடுறதுக்கு. ஆனால் ஈவினிங் கரெக்டாக 6 o'clock ஆனால் போதும், பார்க்கே திருவிழா போல் இடம் அவ்வளோ ஃபுல்லாக இருப்பாங்க பசங்க. அப்போ இவங்களுக்கு நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. இப்போ மார்னிங் போனதுனால யாரும் இல்லை அவ்வளோவா, கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, வேறு ஒரு சில பசங்க தான். அங்கே போயும் ஒரே சண்டை தான் 3 பேருக்கு. எப்படி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களெல்லாம் நீ சமாளிக்கிறீங்கன்னு தெரியல. சத்தியமாக என்னால் சமாளிக்க முடியல. அப்புறம் போதும், டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி, ஓகே, கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் துணிங்க கொஞ்சம் இருந்துச்சு, அதை வாஷிங் மிஷினில் போட்டு நானும் பசங்களும் மேலே போயிட்டு காய போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து ரக்ஷிதா ரொம்ப நாளாக ராகி கொழுக்கட்டை வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் செய்வோம், அடிக்கடிக்கு செய்வோம், ஆல்ரெடி செஞ்சது தான். ஆனால் அவங்களுக்கு அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை பிடிக்காதாம்மா, ராகி மாவில் செய்கிறது வேணும்னு கேட்டிருந்தாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது அரிசி மாவு செய்யவில்லை, அது போலே தான் இதுவும் இருக்கும். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பசங்க கேட்டாங்கன்னா போதும், எனக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு. அவங்களும் லைக் பண்ணி எது செஞ்சாலும் சாப்பிடுவாங்க. நல்லா தான் இருக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்க. ரொம்ப ஹெல்த்தியும் தான் அது. ராகி கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தி பசங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.